வணக்கம். இன்றைய தினம் சிவபுராணத்தின் 4வது வரியாக சொல்லப்படுகின்ற ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்ற வரியை சிந்திக்க இருக்கிறோம். ஆகமம் என்பது இறைவனை வழிபாடு செய்வதற்கு கோயிலிலே பயன்படுத்துகின்ற சிவ வழிபாட்டு முறைகள். என்றால் ஆன்மா. அந்த ஆன்மாவை நிறைவு செய்வது ஆகமம். சிவபெருமான் கைலாயத்திலே அம்பாளுக்கு ஆகமங்களை உபதேசித்தார் என்று பெரிய புராணத்திலே வருகிறது. ஏறக்குறைய நடைமுறையில் 9 ஆகமங்கள் இருக்கின்றன. சிதம்பரத்தில் மகுடாகம முறையிலே தான் பெருமானை அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அப்படி பெருமான் ஆகமமாகி இருக்கிறார். அன்னித்தல் என்றால் இனித்தல். சிவபெருமானை முழுமையாக அனுபவித்தவர்கள் வேறு எந்த பொருளையும் அனுபவிக்க மாட்டார்கள். அந்த அனுபவத்தை இனித்தல் என்று கூறுகிறார். அப்படி பெருமான் ஆகமமாகி அன்னித்தல் இனிமையாக இருக்கிறார். எல்லா சுவையிலும் மேம்பட்ட சுவையாக பெருமான் இருக்கிறார் என்று இந்த வரியிலே மணிவாசகர் கூறுவார். அதுபோல நாமும் சிவபெருமானை வழிபாடு செய்து அந்த இன்பத்தை பெறுவோம். நன்றி.